என் மகனை நீர் சொஸ்தமாக்கும். என் மகன் சந்திர ரோகியாய் கஷ்டப்படுறான், அவன் அடிக்கடி தீயில விழுறான், அடிக்கடி தண்ணீர்ல உளறான், அவனுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையே இல்லை அப்படின்னு. அதுவே மார்க் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அசுத்த ஆவி அவனை அலக்களிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவனுடைய வியாதி சந்திரரோகி என்ற வியாதி ஆனாலும் அதற்கு அடிப்படையாக இருந்தது பிசாசின் தந்திரம். இதை அறிஞ்ச அந்த தகப்பன் தன் மகனை குறித்த வேதனையில இயேசுவுக்காக காத்துன்னு ஓடுறான். ஏன் தெரியுமா? சீசர்களிடம் ஏற்கனவே கூட்டிட்டு போய் சீசர்களால் சொஸ்தமாக்க முடியல. சீசர்கள்ட்ட கொண்டு போறான். சீசர்கள் யாரு? இயேசுவை அறிந்தவர்கள். நம்ம எல்லாருமே தான் யாரு? சீசர்கள். நம்ம போல ஒரு கூட்டம் இயேசு காலத்தில் அங்க நிக்குது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் போதனைகளை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்ற அவர்கள் சீசர்கள். ஆனால் நாமும் யார் தான்? இயேசுவுக்கு பின் செல்லுகிற நாம் சீசர்கள். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசு கூட நின்னது. இப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் எங்க போயிட்டாங்க? மலைக்கு போயிட்டு கூட வராங்க. இங்க இருக்கிற சில மீதி இருக்கிறவர்கள்ட்ட இந்த மகனை கொண்டு போறாங்க, இந்த மகனை சொஸ்தமாக்குங்க அப்படின்ட்டு. அவர்களால் கூடல. இயேசு கிட்ட சொல்றாரு, உங்கள் சீசரிடத்தில் நாங்க கொண்டு வந்தோம், அவர்களால் கூடாமற் போயிட்டு, நீர் என் மகனை சொஸ்தமாக்கும்னு. இயேசு என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? மாறுபாடுள்ள சன்னதி, அவ்விசுவாசம் உள்ள சன்னதி. நான் உங்ககிட்ட எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பேன், நான் உங்ககிட்ட எவ்வளவு நாள் அமைதியா இருப்பேன், உங்க கூட நான் எவ்வளவு நாள் இருப்பேன், நீங்க ஏன் உங்களால இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அப்பதான் சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் முடியவில்லை? யோசிச்சு பாருங்க, நம்மளால் ஏன் முடியல? நம்மால் சிலவற்றை ஏன் செபித்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை? என் நாமத்தினால் செபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று இயேசு நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஆனா நமக்கு நடக்காத சில காரியங்கள், பல வருஷமாய் நடக்காத பல காரியங்கள், ஏன் ஆண்டவரே? நமக்கு இருக்கிற கேள்வியை போல சீசுகள் அவரிடத்துல கேட்கிறாங்க, ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களிடத்துல இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போயிடும் அப்படின்ட்டு. இதுவே நம்ம சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொன்னா நமக்கு இவ்வளோ கோபம் வரும். யோசிச்சு பாருங்க. சீசர்கள் தங்களுடைய எல்லாத்தையுமே விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வராங்க. தங்களுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு, தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த இயேசுவை, அதுவும் அப்பதான் என்றாகிறாரு ஊழியத்திற்குள்ள. அவருடைய உபதேசத்தை கேட்டு, அவருடைய போதனையை கேட்டு, அவருக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டதை கண்டு இயேசுவை பின்பற்றி வந்த கூட்டத்தை பார்த்து அழகா சொல்றாரு, உனக்குள் கடுகளவு விசுவாசம் கூட இல்லை. அவங்க கேட்டிருக்கலாமலா இல்லையா? எங்களுக்கா விசுவாசம் இல்லை? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போறோம், எங்களுக்கா விசுவாசம் இல்லை? எல்லா செவ்வாவும் உபவாச ஜெபத்துக்கு போறோம், எங்களுக்கா விசுவாசம் இல்லை? எங்க கூட்டம் நடக்குது, எங்க போனா விடுதலை உண்டு, எங்க விடுதலையாக்குற ஊழியர்கள் வருவார்கள் தேடி தேடி ஓடுறோமே, எங்களுக்கா விசுவாசம் இல்லை? கேட்டிருக்கலாமா இல்லையா? நம்ம அப்படித்தானே கேட்போம். அவங்க என்ன கேட்டிருக்கலாம்? எங்கள் குடும்பத்தை விட்டு வந்தோமே, எங்களுடைய உறவுகளை விட்டு வந்தோமே, நீங்க சொன்னதும் எங்க மீன் வலைகளை எல்லாம் போட்டு வந்தோமே, எங்கள் படகுகளை எல்லாம் எரிஞ்சிட்டு வந்தோமே, வருமானம் என்ன, அடுத்த நாள் தேவை என்ன, எதையுமே பார்க்காம தானே வந்தோம். எங்களை பார்த்தா கடுகளவு விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்க. சொல்லி இருக்கலாமா இல்லையா? ஆனா அதற்குள்ளாய் மறைந்திருக்கிற நமக்கு புரியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கடுகு விதை அப்படிங்கிறது நமக்கு இங்கே கடுகு விதையை விடைக்கும் சின்ன விதைகள் உண்டு. நமக்கு கடுகு விதையை விட சின்ன விதையானது உண்டு. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா கூட ஓமையில் சொல்லும்போது கூட சொல்லுவார், கடுகு விதை அது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்குது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன்னுடைய நிலத்தில் போட்டு, அது பூமியில் எல்லா விதைகளை விட சிறிய விதையாக இருந்த போதிலும் அது வளரும் போது மரமாய் வளர்ந்தது. புரியுதா? மரமாய் வளர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன், கடுகு செடியா மரமா? செடி.
நம்முடைய இடத்துல இவ்வளவு நாள் நீங்கள் யோசித்திருப்பீங்களான்னு தெரியாது. கடுகு செடி நம்முடைய இடத்துல செடி. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை போதிக்கும் போது அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதா இருந்த சின்ன விதை கடுகு விதை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எதை சொன்னா புரியும், கடுகுங்கிறது தெரியும். நம்ம இடத்துல உள்ள விதைகளை எல்லாம் அதை விடவும் சின்னதா இருக்கிற விதைகளை சொன்னா அந்த ஜனங்களுக்கு புரியாது. அதனால சின்ன விதை கடுகு விதை, அதை சொல்றாரு ஃபர்ஸ்ட், கடுகு விதை. அதுபோல இஸ்ரவேல் இடம், அமெரிக்கா, இந்த இடங்களிலெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல, அவர்கள் அந்த இடத்தின் காலநிலைக்கு ஏற்ற போல இந்த கடுகு செடி, நாம் கடுகு செடின்னு சொல்றது அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 to 15 அடி வரைக்கும் இந்த மரம் வளருமா. ஹல்லேலூயா. அங்கு அது கடுகு மரம். நம்முடைய சூழ்நிலையில் அது ஒரு செடியாக வளருது, அந்த இடங்களில் அது மரமாக வளருது. அப்போ இயேசு விளக்கி சொல்லும் போது சொன்னது என்னதுன்னா, கடுகு விதை சிறியதா இருந்தாலும் அது வளர்ந்து ஆகாயத்து பறவைகள், அநேக ஆகாயத்து பறவைகள் தங்கத்தக்கதாக அது ஒரு அடைக்கலம் உள்ள இடமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த கடுகு விதை, இன்னொன்னு சொல்லவா, ஏன் ஆண்டவர் கடுகு விதை அளவு விசுவாசம் நமக்கு இல்லைன்னு சொன்னாருன்னு? கடுகு விதை அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் முளைக்குமா. அந்த இடத்துல குளிர் அதிகமா இருந்தாலும் சரி, அதுக்கு வெயில் அதிகமா இருந்தாலும் சரி, அதற்கு வறட்சியா இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற சூழ்நிலையா இருந்தாலும் இந்த கடுகு விதைக்குள்ள தன்மை என்னன்னா, எல்லாவற்றை தாண்டியும் அது முளைக்கும். இப்ப புரியுதா ஏன் கடுகு விதை அளவு விசுவாசம் சொன்னால்னா, என்ன நெருக்கம் வந்தாலும், உங்களை சுற்றி புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மாறாத தன்மை. ஹல்லேலூயா. மாறாத தன்மை. ஏறி இறங்குகிற அனுபவம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நாம் ஏறி இறங்கி இருக்கிறோம்னா, பேதுருவை பார்த்து சொன்னாரு, அவன் விசுவாசிச்சவன் தான் கடலுக்குள்ள இறங்கினான். ஆனா அவனை பார்த்து சொன்னாரு, அற்ப விசுவாசி. ஆமென். விசுவாசம் இருந்தது, நமக்குள் விசுவாசம் இருக்குது. ஆனா சில நேரத்துல பிரச்சனை வரும்போது, கடன் பாரம் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, மனிதர்கள் மாறும்போது, சந்தர்ப்பங்கள் மாறும்போது, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, என் ஜெபத்தை கேட்கிறீங்களா இல்லையா, என் ஜெபத்திற்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா, நான் ஜெபிக்கிறதும் செவிகளில் விழுகிறதா இல்லையா, பா என் பாரத்தை கேட்கிறீங்களா? அதுதான் நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எப்போதும் பற்றி கொண்டு இருக்கிற அனுபவம், சூழ்நிலையை பற்றி பார்க்காம, சுற்றி இருக்கிற மாறுகிற அனுபவங்களை பற்றி பார்க்காம, வாக்கு தத்தத்தை மட்டும் பற்றி கொள்வோமானால், வாக்கு தத்தத்தை மட்டும் நினைப்போம்னா, அதுதான் ஒரு கடுகு விதைக்கு ஒத்த ஒரு விசுவாசம். ஆமென். கடுகு விதைக்கு ஒத்த விசுவாசம். பரலோக ராஜ்யத்தை தன் இருதயத்தில் புதைக்கப்பட்ட ஒரு கடுகு விதைக்கு சொல்லுவார்னா, நமக்குள்ள கடுகு விதையின் விசுவாசம் போதும், நாம் வளருவோம். நம் நிழலில் அநேகர் வளருவார்கள். அல்லேலூயா. நாம் வளருவோம், நாம் வளர்ந்து கொண்டு வருவோம், நம் ஆண்டவருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆண்டவருக்குள்ளாய் சந்தோஷமா எழும்புவோம், ஆண்டவருக்குள்ளாய் நீதியில வளருவோம். ஆனா நம் நிழலை தேடி, நம்முடைய ஆதரவை தேடி, நாம் பேசுகிற ஆதரவான வார்த்தைகளை தேடி இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கடுகு விதை அளவு விசுவாசம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கடுகு விதை அளவு விசுவாசம். இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆண்டவர் அளவில் அதை பற்றி சொல்லவில்லை, தன்மையை பொறுத்து கூறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்க, என் விசுவாசம் எப்படி இருக்கிறது. எத்தனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நான் பார்ப்பது என் வாக்குத்தத்தத்தையா அல்லது என் செவியில பிசாசு சில நேரம் பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளையான? ஹல்லேலூயா. நாம் தன்மை மாறும்போது கர்த்தர் நம்மில் துக்கப்படுகிறார். ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இருப்பார் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்முடைய சூழ்நிலை மாறும்போது நாம் வேறொன்று நினைப்போம் மனசில், இத்தனை வருடத்திற்கு பிறகு நடக்கவா போகுது, இத்தனை வருடத்திற்கு பிறகு அது நமக்கு செயல்படவா போகுது, இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி மரணம் வரைக்கும் என்னுடைய பாடுகளோடு நான் மரித்து போகிறேன், என்னுடைய சோர்வுகளோடு என் தோல்விகளோடு நான் மரித்து போறேன்னு சொல்லி நம்ம நினைப்பானா? கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. நாம் நம்புகிறது எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். வேதத்துல அநேக விசுவாச வீரர்களை குறித்து
நாம் பார்த்துருக்கிறோம். நம்ம நினைப்போம் விசுவாசம் குறைவா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, இல்லை அதெல்லாம் ஒரு பாவமா